கோட் படம் எப்படி இருக்கு? நீங்கள் விஜய் ரசிகர்னா படம் நிச்சயமாக செம்ம ட்ரீட். விசில் அடித்து ஆட்டம் போட்டு பார்க்குற ரகம். படம் பார்ப்போம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஒரு மாதிரி நல்லா ஜாலியாகவே போகும். வழக்கம் போல் குழந்தைங்க இதை செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. உலக சினிமா ஹாலிவுட் ஃபாலோயர்ஸ் அப்படின்னா லாஜிக் விஷயங்கள், விசுவல் எஃபெக்ட்ஸ் போன்றவையெல்லாம் அட போங்கயா அப்படின்னு தான் சொல்ல வைக்கும். சில காமெடி இடங்கள் கூட கடுப்பு கொடுக்கலாம். நீங்கள் ஹேட்டர்ஸ் அப்படின்னா சத்தியமாக இந்த படம் பிடிக்காது. யாரோட படம்னாலும் எப்படி எடுத்தாலும் ஹேட்டர்ஸ்க்கு பிடிக்காதுங்கிறது வேறு விஷயம். படத்தில் எடுத்திருக்கிற டெக்னிக்கல் ஒர்க்ஸ் நிச்சயமாக சூப்பராக மைல்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். சிஜியில் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஆனாலும் புது டெக்னாலஜி ஏஐ தான் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இவர் எடுத்திருக்கிற முயற்சி நிச்சயமாக பாராட்டுக்குரியது. குறிப்பாக பவதாரணி குரல் வரும்போது மனசு பாரமாயிடும். படத்தோட ஆரம்பமே ஆர்ப்பரிக்க செம்ம சீன் இருக்குது. அதில் தான் விஜயகாந்த் சாரும் ஏஐயில் வருவார். அதோட டைட்டில் கார்டு கூட கூஸ் பம்ப்ஸை கிளப்பும். பெரும்பாலான கதாபாத்திரங்கள் சும்மா வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸ்னேக நடிப்பு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியும். பொதுவாக ரெட்டை வேடங்களில் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் கோட்டில் விஜய் நடிப்பு செம்ம மெச்சூர்டாக இருக்கும். சின்ன பையன் சாகிற சீனில் தியேட்டரே கொஞ்சம் அமைதியாக ஆகிடும். படம் முழுக்க விஜய் முகம் மட்டுமே வந்தாலும் கூட பார்க்குறதுக்கு சலிப்பு இல்லாமல் இருக்கும். நல்ல டீசெண்டான நடிப்பு. சஸ்பென்ஸ் உடையிற இடமெல்லாம் சூப்பராக இருக்கும். நார்மல் ஆடியன்ஸுக்கு நல்ல எங்கேஜிங்காக இருக்கும். சமீப கால படங்களில் பார்க்காத ஒரு இன்டர்வல் பிளாக் அட்டகாசம். படத்தில் நிறைய கேமியோஸ் இருக்குது. உண்மையிலே இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். கொஞ்சம் ரசிக சண்டை கூட ஓயலாம். அஜித் ரெஃபரன்ஸ் நிறைய சீனில் வருது. அதுவும் கிளைமேக்ஸில் வர்ற பிஜிஎம் செம்ம. நல்ல ஆக்ஷன் பிளாக் கமர்ஷியல் படம் வந்து நிறைய நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு இந்த படம் நல்ல தீனி. இயக்குனர் வெங்கட் பிரபுவுக்கு மற்றும் ஒரு பிளாக் பஸ்டர். முக்கியமாக பிக் ஹீரோஸ் எல்லாரையும் சரியாக வேலை வாங்க தெரிஞ்ச பயங்கர மூலக்கார டைரக்டர். திரையுலகை விட்டு விலகிறேன்னு முடிவெடுத்து நடித்த விஜய்க்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற பட்டத்தை மிகச்சரியாக பொருத்தி கொடுத்திருக்கிறது இந்த படம். வாழ்த்துக்கள்.